நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சேனல்ல நல்ல ஒரு காத்தாட தோட்டத்தில் உட்காந்துட்டு நெல்லிக்காய் போச்சுங்க. நெல்லிக்காய் வாங்கி அது சிம்பிளா ஒரு ஊறுகாய் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஆனால் இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த சிச்சுவேஷனுக்கு வாயில ஒரு துண்டு எடுத்து போட்டு அப்படியே சப்பிட்டே திரிஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கு. சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 5 நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயை எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காயில் வந்து இதுக்கு வந்து ஒரு அரை கப்பை விட கம்மியாக எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு 4-5 பச்சை மிளகா, இது தோட்டத்தில் பறிச்ச பச்சை மிளகா, மஞ்சள் தூள், கடுகு வந்து வெறும்னே வறுக்கலை கொள்ளலை, பச்சை கடுகு நல்லா ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணிடலாம். ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த விதையை நீக்கிடணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்து பாதியாக கட் பண்ணி, பெரிய நெல்லிக்காய்ங்கிறதுனால நான் பாதியாக கட் பண்ணுறதுனா முழுசாகவே போட்டுக்கலாம். இதை எடுத்துடலாம். இப்படி இந்த மாதிரி கருப்பாக அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீக்கிடுங்க அதை, அவ்வளோதான். இப்போ எல்லா நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக வெட்டிட்டேன். இப்போ இந்த பச்சை மிளகாயை அதோட கூட, இந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் நல்லா இருக்குங்க, அதனால் இதில் பச்சை மிளகாய் போடுறேன். இந்த காரம் வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை மட்டும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பெருசாக இது தயிர் சாதத்துக்குலாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதில் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸு, மஞ்சள் தூள், கடுகுத்தூள், தேவையான உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு அளவெல்லாம் பார்க்கல, சும்மா போட்டு பார்த்தேன், நல்லா வந்ததுங்கிறதுனால நான் அதை அப்படியே போட்டிருக்கேன். இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதோட கூட நல்லா கலந்து விட்டுடலாம். நான் பாட்டிலில் மூடி குலுக்குனா தான் சரியாக வரும். இதை அப்படியே குலுக்கிடலாம். இப்போ இதை நல்லா அப்படியே குலுக்கிடலாம். குலுக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு துளி சுருக்குன்னு தெரியணும், ஏன்னா ஊறும்போது கரெக்டாகிடும். அவ்வளோதான். இனி இது இப்போதைக்கு நான் திறக்க போகிறதில்ல. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு தேவையானது போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மூடிட்டோம் அப்படின்னா சரியாக போச்சு. இது பார்த்தீங்கன்னா இதனால் இப்போ வெளியில் வைக்கணுமான்னு கேட்பீங்க. வெளியில் வச்சா ஒரு 5 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நான் வந்து ஒரு போட்டு 10 நாள் ஆகுது, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இது ஒரு 5 நாள் வெளியில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு இருக்கிறது 10-11 நாள் ஆகுது. இன்னமும் தொடர்ந்து நல்லாவே இருக்கும், ஏன்னா வாசனை அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு தேவையாக இருந்ததுனால ஒரு துளி உப்பு போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன், கிட்டத்தட்ட ஒரு 1.5-1.25 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு தேவைப்பட்டது, அதனால் போட்டிருக்கேன் நான். இது வந்து நல்லா ஊற வச்சு ஊறி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அது வந்து ஒமிக்ரான், கொரோனா அது இதுங்கிறாங்களே, அதுக்கு வந்து விட்டமின் சி வேணுங்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது, இந்த துண்டு, இந்த நெல்லிக்காயிலேருந்து ஒரு துண்டு எடுத்து வாயில் வெறும்னே போட்டுக்கவோ இல்லை தயிர் சாதத்துக்கவோ, பேசும்போதே நான் ஊறுது, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க. இதையே நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நாங்கள் வாரத்தில் 3 நாள் அந்த மாதிரி பண்ணுவோம். நெல்லிக்காய் அந்த விதையை நீக்கிட்டு மஞ்சள் தூள், சீரகம், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அப்படியே டம்ளரில் ஊற்றி எல்லாரும் ஆளுக்கு ஒரு ounce, அந்த 1 ounce அளவுக்கு குடிச்சிடுவோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு அப்படியே போகும், ஏன்னா விட்டமின் சி இன்றைக்கி நல்லதுங்கிறதுனால. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு, எலுமிச்சம்பழம் வாங்கும்போது சில நேரங்களில் ஒரு 10-15 நாளைக்கு மேலே ஆச்சுன்னா கெட்டு போக ஆரம்பிக்குது. ஒன்று உள்ள பேப்பர் போட்டு ஒரு டப்பாவில் டைட்டாக வச்சுக்கலாம், அல்லது ஜூஸாக புழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த ஜூஸாக புழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் மேலுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் 1 மாதத்தில் முடிச்சிட்டோம். 1 மாதம் வரைக்கும் ஒரு வாசனை வரல, ஒன்றும் வரல, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது மல்லிகா பத்ரிநாத்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த ஜூஸாக பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இது பிடிக்காது, ஒரு நெல்லிக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இது ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் விட்டுட்டேன். நீங்கள் வந்து இது நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, ஊறுகாய் அப்படின்னால அதில் உப்பும் அதிகம், எண்ணெயும் அதிகம். இது எண்ணெயே இல்லாத ஒரு ஊறுகாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான. இந்த பேர் தான் நான் வைக்கிறீங்க, பேர் வச்சுக்கிறவங்க இதுக்கு என்ன பேர் சூட் ஆகுதோ அதுக்கு வச்சுக்கோங்க. நான் வெறும்னே நெல்லிக்காய் ஊறுகாய் அப்படி தான் சொல்லியிருக்கேன், நெல்லிக்காய் கடுகு ஊறுகாய். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.